வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/2/2026 தை மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மனத்தாங்கல்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவதும், பிள்ளைகளுக்காக உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதும், பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, திருமண தடை போன்ற விஷயத்திற்கு செவி சாய்ப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். அலைச்சல்கள் காணப்பட்டாலும் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது நம்பிக்கையும் யோக பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் எந்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏதோ ஒரு மனத்தாங்கல் மன பாரமாக இருப்பதனால் மனதிற்கு பிடித்த தெய்வ ஸ்லோகங்களை கேட்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வண்டி வாகனத்திலும் பயணங்கள் சமயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் தொழிலிடத்திலும் எல்லா இடத்திலும் அடக்கி வாசிப்பது சிம்மத்திற்கு நன்மை தரும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டாலும் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மேலதிகாரிகளிடத்தில் தர்க்கங்கள் செய்யாமல் இருப்பதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, செல்வாக்குகள் கூடுவது, யோக பலத்தை பெற்றுத்தருவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் ஏற்றம், அசையாமச பொருள் சேர்க்கை, லாபம், உத்தியோகத்தில் அனுகூலங்கள், வியாபாரத்தில் சிறப்பான அமைப்பு, ஏற்றங்களும் நம்பிக்கைகளும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம்,
படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மதியத்திலிருந்து ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு நல்ல செய்திகள் வருவதும், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மதியம் மணி 12:34 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ஏற்றங்களையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு தந்தை வழியுடன் மனம் விட்டு பேசுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மதிய மணி 12:35 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுவதனால் பயணங்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிபி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது சிக்கலாகிவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு சோஷியல் மீடியாவிலிருந்து நகர்ந்து நிற்பது இன்றைக்கும் அடுத்த ஒரு 2 நாட்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் காணப்படும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெரிய வெற்றியும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது யோக பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது செல்வாக்கை கூட்டக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டத்திற்கு தெய்வ வழிபாடுகள் அனுகூலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.